குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 மார்ச் மாதம் 23ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 10ஆம் நாள், இன்று சனிக்கிழமை. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது காலை 6 மணி 20 நிமிடத்திற்கு. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் என்று பார்க்கும் பொழுது உத்திராடம் நட்சத்திரம் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. முடிந்தால் அருகில் உள்ள விநாயகர் ஆலயத்துக்கு சென்று ஒரு தீபம் ஏற்றி விட்டு வந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு நன்றாக இருக்கும். 23/3/2024 என்று பிறந்த நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 23/3/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசினியர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே, திட்டமிட்ட காரியங்கள் அனைத்துமே, முயற்சி செய்த காரியங்கள் அனைத்துமே கண்டிப்பாக நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். அதே போல் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. ஆடை ஆபரண சேர்க்கை, வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். வீடு வாங்குவது மனை வாங்குவது குறித்த யோசனை என்று அதிகரிக்கும். அதே போல் வீட்டிற்கு தேவையான விரும்பிய விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நல்ல நேரமாக இந்த நாள் அமைகிறது. புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அதே போல் அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு இன்று கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழ ரிஷபராசினியர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் ஒரு இனம் புரியாத ஒரு குழப்பம், ஒரு தெளிவில்லாத மனநிலையாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தியானம் செய்தீர்களானால் உங்கள் மனது கொஞ்சம் எளிமை அடையும். அதே போல் உத்தியோகத்தில் பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய கண்டிப்புக்கு ஆளாகுவீங்க. அதனால் எந்த வேலை செய்தாலும் பொறுமையாக பதற்றம் இல்லாமல் திட்டமிட்டு செய்து கொள்வது மிகவும் நல்லது. வியாபாரத்தில் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. போட்டியாளர்கள் அதிகரிப்பாங்க. வாடிக்கையாளர்களை தக்க வைப்பதில் கொஞ்சம் சிரமப்படுவீங்க. அதே போல் கடன் தொடர்பான பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டம் செலுத்துவீர்கள். வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக இருங்க. உலகெங்கும் வாழும் மிதுன ராசினியர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தை நடந்து முடியும். நீண்ட நாளாக தடைபட்டு இருந்ததுன்னா அந்த பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடிஞ்சு திருமணம் வர அமையற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. உற்றார் உடன் பிறந்தவர்கள் தாய் வழி உறவு உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அதே போல் வியாபாரத்தில் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். மறைமுகமான எதிரிகளை வெல்வீர்கள். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி வெளிநாடு வெளியூர் இதெல்லாம் சென்று வருவதற்குண்டான வாய்ப்பு, இதனால் உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கடக ராசினியர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் புதிய வண்டிகள் வாங்குவது குறித்த யோகம் அதிகமாக இருக்கிறது. எதிர்பார்க்காத தனவரவுகள் உங்களுக்கு வந்து சேரும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை நீங்கள் கையாளுறதுனால 1-2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களுடைய பணியை நேர்த்தியாக செய்வதனாலும் உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கிறது. அதனால் அதை பயன்படுத்திக்கங்க. இதனால் உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது.
புதிய புதிய நபர்கள் வேற்று மொழி இனத்தவர் உங்களுக்கு உதவி செய்வாங்க. உலகெங்கும் வாழும் சிம்மராசினியர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விட்டு கொடுத்து போகணும். பேச்சில் ஒரு கனிவு வேண்டும், பணிவு வேண்டும். அலுவலகத்தில் மேலதிகளிடம் அனுசரித்து போகணும். அக்கம் பக்கத்தாரிடம் அனுசரித்து போகணும். வண்டி வாகனம் செல்லும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும். வாடிக்கையாளரிடம் கொஞ்சம் பணிவு தேவை. நீண்ட காலமாக மனதில் ஏதாவது பிரச்சனைகள், கவலைகள் இருந்தால் அது தீர்வதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. சமுதாய பணிகளெல்லாம் நீங்கள் அதிகமாக ஆர்வம் செலுத்துவீர்கள். உலகெங்கும் வாழும் கன்னி ராசினியர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்கால சேமிப்பு எப்படி என்பதை குறித்த யோசனை அதிகரிக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய, அதே போல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் இன்று கிடைக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. புதிய முதலீடுகளை செய்வதாக இருந்தால் மாத்திரம் கொஞ்சம் சற்று யோசித்து முடிவு செய்யணும். புதிய புதிய நபர்கள் உங்களுக்கு இன்றைக்கி அறிமுகமாவாங்க. இன்றைக்கி ஒரு நம்பிக்கை, தன்னம்பிக்கை, தைரியம் இது எல்லாமே வரக்கூடிய நாளாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் துலா ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. குலதெய்வத்திற்குண்டான கோயிலுக்கு குடும்பத்துடன் போய் வருவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. அதே போல் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீங்க. கடன் ஒரு கட்டுக்குள் வரும். வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம் இது எல்லாமே உங்களுக்கு ஈடேறும். இதனால் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும், பயன்படுத்திக்கங்க. தான் பெற்ற பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கண்டிப்பாக வரும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. 1க்கு 2 மடங்கான லாபம் வியாபாரத்தில் கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள், சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள், ஆதரவாக இருப்பாங்க. அதே போல் ஆன்மீக பணிகளில் அதிகமாக நீங்கள் நாட்டம் செலுத்துவீர்கள். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். வியாபாரத்தில் புதிய புதிய யுக்திகளையும் புதிய புதிய முதலீடும் செய்து வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் சமுதாய பணியில் செய்பவர்களுக்கு உங்களுக்கு பாராட்டுகள், மதிப்புகள் கிடைக்கும். ஆன்மீக சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்பு, குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் புதியதாக வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். இருக்கிற வேலையே உங்கள் திருமணம், உங்களுடைய இருக்கிற வேலையிலே உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் அங்கேயே உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்குறையும் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. சொத்து சுகங்கள், ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான யோகம் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபம் இருக்கிறது. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு லாபங்கள் நிறைந்த, ஒரு நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்று சொல்லலாம். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்துலையுமே நீங்கள் பொறுமையாக இருக்கணும். அரசு சார்ந்த விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும். அதே போல் ஏதாவது வழக்கு போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வருவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது, பயன்படுத்தி கொள்ளணும். புதிய புதிய முயற்சிகள் ஏதாவது செய்தீங்கன்னா அதை செயல்படுத்துவதற்கு கொஞ்சம் யோசிக்கணும். வெளியூர் வெளிநாடு பயணம் உங்களுக்கு மன அமைதியும் ஒரு வெற்றியும் தரும். ஒரு அனுபவ பாடம் மிக்கதாக இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலவருடைய ஆதரவு கிடைக்கும். வண்டி வாகனங்கள் போகும்போது தயவுசெய்து பொறுமையாக போங்க. ஆடை ஆபரண சேர்க்கை கண்டிப்பாக இன்று நடைபெறும். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வெளி வட்டாரங்கள் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு, சொல்வாக்கு, மதிப்புகள் அதிகரிக்கும். அதே போல் வெளிநாடுலேருந்து உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வந்து கிடைக்கும். உத்தியோக பணிகளெல்லாம் உங்களுக்கு மேலதிகாரிகள், சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பாங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை, அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. அதே போல் ஆன்மீக காரியங்களில் தன்னுடைய மனதை இன்றைக்கி செலுத்துவீங்க. பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக இன்று கிடைக்கும். உற்றார் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். பொன்பொருள் வாங்குவது, சொத்து வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். அந்த எண்ணங்கள் ஈடேறுவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது, பயன்படுத்திக்கங்க. உலகெங்குமான மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத சில பயணங்கள், இதனால் விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஜாக்கிரதையாக இருப்பது மிகவும் நல்லது. மறக்காமல் வண்டி வாகனம் செல்லும் பொழுதும் பேருந்துகளில் ஏறி இறங்கும் பொழுதும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருப்பது மிகவும் நல்லது. அதே போல் அரசு வழியில் ஏதாவது உதவி எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. தன வரவுகள் அதிகமாக இருக்குது. நீண்ட நாளாக கடன் பிரச்சனைகள் ஒரு கட்டுக்குள் வரும். மனதில் ஆட்டி படைத்து வந்த கவலைகள்
எல்லாமே இன்றைக்கி சரியாகி ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது, பயன்படுத்திக்கங்க. அதே போல் வெளிநாடு வெளியூர் எதிர்பாராத பயணங்கள்லாம் வரும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பாங்க. போட்டிகள் குறையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. நேயர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்யணும்னு நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. ஜோதிடம், சோழி பிரசன்னம் சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்ளவும். இன்றைய நாள் அனைத்து ராசினர்களுக்கும் ஒரு நல்ல நாளாக, ஒரு மதிப்புமிக்க நாளாக, நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்க எல்லாம் வல்ல பகவானை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா.